ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிளுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள். இதுல நீங்க எங்கேயுமே வந்து நம்ம வந்து டர்ன் பண்ண போறது கிடையாது, எங்கேயுமே நம்ம குட்டி லாக் கொடுக்க போறது கிடையாது. பட் அந்த சர்க்கிளோட டிரெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டி குட்டியா செயின் ஸ்டிச் போடணும். ரொம்ப பெருசா போடாதீங்க, குட்டி குட்டியா போட்டாதான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு சர்க்கிளாவே தெரியும். நம்ம ரொம்ப பெருசா போடுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப நான் வந்து பெருசா போடுறேன் செயின் ஸ்டிச், எனக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்க்கிள் பார்க்க வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. நீங்க சின்னதா போட்டு அதை டர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஃபுல் ஃபினிஷிங்ல வந்து டர்ன் ஆகும். அதுக்கு தான் வந்து சின்ன சின்னதா வந்து உங்களை நான் போட சொல்றது. ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பின மாதிரி இருக்குது பாத்தீங்களா? நம்மளுடைய செயின் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட்ல வந்து திரும்பின மாதிரி இருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா அதே இந்த சைட் பாத்தீங்கன்னா செயின் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுதான் இந்த டிஃபரன்ஸ். நீங்க லாங்கா போடும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அதே நீங்க குட்டி குட்டியா போடும்போது உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். அதனாலதான் நீங்க வந்து குட்டியா போடுங்க அப்படின்னு சொல்றது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்டின். ஹார்டின் வந்து எல்லா பிளவுஸ் டிசைனுக்கும் நம்ம போடுறோம், என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு போடுறோம், ஒரு ஃபிளவர் கூட நம்ம ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம போடுறோம். இதுலயுமே சேம் நான் பேக் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுவுமே அப்படிதான். நீங்க கர்வ் போர்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து குட்டி குட்டியா போடுங்க செயின் ஸ்டிச்ச, பெருசா போடாதீங்க. பெருசா நீங்க போடும்போது அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது, உங்களுக்கு கர்வே வந்து முருங்கனா மாதிரி ஆயிடும். நம்ம சர்க்கிள்ல போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி முருங்கனா மாதிரி ஆயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு குட்டி குட்டியா போடுங்க. அதுக்குன்னு நான் சொன்ன தாம்பூர் ஃபில்லிங்ல போடணுன்ற அவசியம் கிடையாது. தாம்பூருக்கு பாத்தீங்கன்னா நீங்க 0.2 சைஸ் ஆட் பண்ணுவீங்க. பட் இது பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா மேபி 0.3 இல்ல 0.4, அதாவது 0.5க்கும் கொஞ்சம் 0.5க்கும் நம்ம கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டேன். சோ இதுல வந்து குட்டி லாக் கொடுத்துட்டு தான் நான் வந்து இதுல வந்து டர்ன் பண்றேன். ஓகேங்களா? சோ அந்த குட்டி லாக் கொடுக்கும் போது நீங்க வந்து ரொம்ப குட்டியா கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து டர்னிங் வந்து கரெக்டா வரும். அந்த கீழே வந்து அந்த வி ஷேப் வந்து கரெக்டா வரும். அதே மாதிரி தான் நீங்க இந்த சைட் கவர் பண்ணும் போதும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து திரும்பாம இல்ல முருங்காம வரும் உங்களுக்கு. இது எல்லா கர்வ் போர்ஷனுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க பீகாக் வரையறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பேர்டோட டிசைன் வரையறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நம்ம அந்த கர்வ் போர்ஷன் இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டா கொடுத்தாதான் நம்மளுக்கு டிசைன் வந்து பெர்ஃபெக்ட் லுக்ல வரும். ஸோ குட்டி குட்டியா கொடுங்க ஷேப் சைட்ஸ் வரும்போது மட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என் நாட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹார்டினோட பெர்ஃபெக்ட் ஷேப் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். தேங்க்யூ. லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண.